வனக்காடாம் நீ ஆர்ப்பரிக்கும் கல்லிசரி உடமரம் தாம்படக்கு படுத்த ஜீமக்கருவ எப்ப தாகத்துக்கு உனக்கு ஊத்து தண்ணி என் பொல்லாத காளி முனி ஐயா என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கலிஜரி காளி முனியா கொஞ்ச நேரம் பாம்பாட்டில உள்ள என் கருப்பனையும் சோனையாவும் உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில நீ விளையாட நேரமாச்சு ஆளுயர விச்சருவா அடாளுயர விச்சருவா அசையாதுடா கிணாட்டு என் கருப்பே புடியருவா உன் காலுக்கு சலகையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமணிய மேமாட்டு தீத்தக்கராக்க கூட்டிக்கிட்டு கொட்டகவர முடியாண்டி நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு என் வாண்டி முனி நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி பொட்டலாம் அந்த கலுங்கடி எல்லைய விட்டு புறப்படுறதுடா பாண்டி முனி பாம்பாட்டி எல்லைக்கு கருப்பு வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அசகபஜாக்கு வந்திடாமல் நீ காத்தது காத்து என் கருப்பு நீ கடைசி வர காத்தரலன்னா என் ஜாமி ஹலோ 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 ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி ஜனனி ஜனனி
இங்கே இருக்குதையா யான முகத்துக்கு ஏத்தே பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கு ஏத்தே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்தே பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சு மனப்பாடி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சு மனப்பாடி எல்லாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்து அனுச்சைய சொன்னது பள்ளிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்து அனுச்சைய சொன்னது பள்ளிக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்தே பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா ஹலோ 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 கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான்
என்னத்த கூட்ட ஏறலையாடா. மைசெட்டு வெள்ளாகுளம், எஸ் வெள்ளாகுளம், பி ஜரவண்ணா. சம்பளத்துக்கு வந்திருப்பேன். சொந்தக்கார ஊர் ஏத்தி பேச முடியாது. வாங்க நீங்க வேற ஷூவை போட்டுக்கிட்டு எல்ஐசி ஏஜென்ட் வாக்கடா கட்டு மாரிமுத்து அள்ளிடுவேன். நீங்க என்னுடைய பவுன்சர். பவுன்சருக்கு வந்து நான் ஒரு உட்காந்துருவேன், அவன் ஒரு உட்காந்துருவேன். மைக் எப்படி வை, மாறி மாறி இப்படி வைப்பான்.
ஏன் தலையில வைக்காங்க தள்ளி சிரிப்பு காட்டல. ஹலோ என்னத்தை இங்கே பபுனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் எங்களது குடும்பத்தில் ஒருவராக வசித்துக் கொண்டிருக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போதி கௌரவிக்கப்படுகிறது. துண்டு இல்லையா? இங்கே ஆர்மனித்துக் கொண்டிருக்கும் பெருங்கொண்ட பிறைத்தனி பையன் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்களுக்கு பாம்பாட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே மிருதங்கத்துக் கொண்டிருக்கும் வெத்தலை புகழ் ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ செம்புரியம் குட்டி அகத்தி குலையை தின்ற மாதிரி செல்வம் பலவாத்தியத்தை கொண்டிருக்கின்ற சண்டை மேல புகழ். சண்டை மேலம்னு அடிப்பே நம்ம ஏத்துக்கிறோம். எங்க அண்ணே ஏ.கே. அருள் தாளமுக்கு பெருங்கொண்ட ஒரு பூசாரி எங்களது சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்தி மகிழ்கிறார்கள். ஒளி மைச்செல்லாம் போட்டியலா வெள்ளாவலாம் எஸ் பி சரவணா கவினிலா நவீன் பாம்பாட்டி என் அண்ணன் முருகன் அவர் குடும்பத்தை சார்பாக ரூபாய் 1001 வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி. இதுதானா? நாகார்ஜுன் கவினிலா நவீன் பாம்பாட்டி முருகண்ணன் பூமி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 2001 நன்கொடை வழங்கிய இதே எனக்கு சம்பளம். அப்ப குடுக்கலன்னா காசை வெட்டி போட்டுருவேன் கோயில்ல போய். நாளைக்கு ஒரு லோடு விறகு ஏற்றிட்டு வாங்கடா. தனபால் 500 அவ்வளவுதான். 500 அடுத்த திருமலை உண்மையிலே தன்னுடைய திறமை நம்பி விறகு வியாபாரம் பார்த்து அடுத்த வருஷம் இந்த கருப்பை அருளோடு நீ நல்லா சம்பாரிச்சு நிறைய பேருக்கு அன்னதானமும் சேவை 2000 தர முடியாம போகல 1000. என் அன்பு தம்பி மாரிமுத்து பூமி கட்டக்கால கட்டக்கால பள்ளி கடிதானடா பாம்பாட்டி எங்க அண்ணே முருகன் எல்லாம் மறக்க முடியாது. இந்த பாம்பாட்டி கிராமம் இத்தனை சொந்தங்கள் சேர்வதற்கு நான் சம்பாதிப்பதற்கு காரணமா இருந்தது யாருன்னா பாம்பாட்டி முருகன். இதுதான் உன்ட்ட கெட்ட பழக்கம். வருவ ஒளிஞ்சுக்கிறது. எங்க அண்ணே முருகன் நானு கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் நண்பர்கள். நன்றி. என்னுடைய அன்பாலயத்துக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. நான் கூப்பிட்டோன்னே ஓடியாரக்கூடிய எந்த உறவுகள் பூமி மாரிமுத்து பாம்பாட்டி முருகண்ணே பாம்பாட்டி கிராமத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்க மாட்டேன். நாளைக்கு வேற முருகனுக்கு போட்டீங்களாப்பா? இந்த 4 வீடு கட்டின கொத்தனாரு பாஞ்சா வீரையா வாங்க வாங்க. வீரையா ராசு கருப்பு கொத்தனாரு பாப்பா வேலையிலேயே கடைசியாக்கே வரீங்க. அப்பயும் உட்காந்து முருகனே நானே வானே நீ தானே இவரை அறிமுகப்படுத்தி வச்ச நல்ல ஒரு மனிதன். நல்லா கொத்தனார் வேலை பார்த்த 1 வருஷமா வீட்டை விட்டு போல. கொத்தனார் கூலி மட்டும் 4.25 லட்சம் வாங்கிச்சு. ஆத்தா வாத்தா வாத்தா முடிஞ்ச உதவினே அம்பாலயத்துக்காக நன்கொடை. ஐயா இந்த ஆத்தா தான் இங்க நிமிந்தால வேலை நீ வச்சுக்கலாம். நான் தான் உனக்கு இதுக்காக அம்பாலயத்துக்காக நன்கொடை. ஐயா அப்படிதான் என்ன வேலை அத்தா இது மேடை நினைச்சா வீடு நினைச்சேன். பிள்ளை நல்லா இருக்கா, ஆடு நல்லா இருக்கான், எல்லாரும் நல்லா இருக்கா, நல்லா இருக்கா அத்தா. இது மேடை மேடம் என்னமோ காரியாவட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த மாதிரி விசாரிச்சுக்கிட்டு நம்பி ராசு கொத்தனார். அதான் ஆள் இல்லாம வரமாட்டேங்கல இருந்தா கேமராமேன்.
பொன்னடைய பத்தி என்னை கௌரவப்படுத்தி எம்கேஆர் அன்பாலயத்துக்காக அன்பாலயத்தில் வேலை பார்க்கும் பாஞ்சார் கிராமத்தை சேர்ந்த ஆர்சி வீரையா கொத்தனார் அவர்களின் சார்பாக அன்பாலயத்திற்காக நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்கள் விவரம் ஆர்சி வீரையா கொத்தனார் 501, ஆர்சி குமார் தமிழ்நாடு காவல்துறை 1001, எம் அபிமன்னன் கொத்தனார் 501, வி முருகானந்தம் டிவிஎஸ் 501, எம் காளீஸ்வரன் கட்டிட பொறியாளர் 501, சீனியம்மாள் 201. இப்படிக்கு பாஞ்சார் வேடன் இருளி பேரன் பேத்திகள் அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். மாசமனத்தை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் அண்ணனுக்கு பொன்னாடி போது ரூபாய் 501 நன்கொடை வழங்குகிறார்கள். நன்றி நன்றி நன்றி. புல்லூரை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை ரஞ்சித் ஆண்டி அவர்கள் இந்த புகைப்படத்தை வழங்குகிறார்கள். பொன்னாடை போதி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நினைவு பரிசை வழங்கிய எம்.கே. ராதாகிருஷ்ணன் அன்பு தம்பிகள், கண்ணப்புறம் உள்ள வளையர் முத்திரையர் சமுதாயம் அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறுகுளம் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 வழங்கப்படுகிறார்கள். நன்றி நன்றி. கரசோளத்தை சேர்ந்த அருமை தம்பி தெய்வா அவர்கள் பொன்னாடை போதி அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறார்கள். சிறுவனூர் சாமி அவர்கள் 1001 அன்பாலயத்துக்காக வழங்கப்படுகிறார்கள். அம்பளிப்பு வாரி வழங்கி பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய அத்தனை நல்ல இதயத்துக்கும் என்னுடைய சார்பாகவும் எம்.கே.ஆர். அன்பாலய நிறுவனர் என்னுடைய சார்பாகவும் நன்றி நன்றி. இன்னொரு ரவுண்டு போயிட்டு வாங்கடா, காசு பத்தாது போங்கடா. ஊதாக்கல சட்டை ஓட்ட அடிட்டா வர சொல்றேன் எல்லா வச்சு காசு அரசோகுளம் பெரிய கருப்பு சாமி பங்காளி சார்பாக 501. கண்டிப்பா முன்ன பண்ண தேதி வச்சு நாடகம் நடத்துவான். கருப்பு இடதலியும் கருப்பு 500 ரூபா குறையா என்னத்தை போக மாட்டேன். பாம்பாட்டி நம்மாழ்வார் தாத்தா மகன் சோல்ராஜ் அவர்கள் எங்கிருந்தாலும் பொன்னாடியை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்லா தெரியுமா இந்த மேடையில முடி ஓட்ட இந்த தம்பி என்ன பண்ணாரு? அவர் வீட்டுல விட்டாளா? உன் பேர என்னப்பா? கவினா. என்ன பண்ற? நல்லா படிக்கணும். என்னத்த கேம்பு விளையாடுவேன் போய் கருவலுக்குள்ள. ஹலோ 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 அன்னை தந்தைதான் வணங்கி பாம்பாட்டி அருமை நல்ல சபை வணங்கி வந்திருக்கும், வெளியூர்ல இருந்து வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி பாம்பாட்டி கிராமத்திலேயே கட்டண கட்டழகி நமக்கு கருப்பேன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு கருப்பேன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி கிச்சரா கிச்சரா அன்னை தந்தை தான் வணங்கி பாம்பாட்டி அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி லபட லவக அகந்தா ரப்பு ரப்பு பாபா
சரட்டு வண்டி ஓட்டி சரட்டு வண்டி ஓட்டி சரக மணி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு ஓட்டி சயங்கள போற வண்டியை ஏன் மாமா சயங்கள போல வண்டியை ஏன் மாமா சயங்கள போற வண்டியை ஏன் மாமா பாம்பாட்டி கருப்பே வாஜனுக்கு எழல மாமோய் எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஊரு திரண்டுருச்சு உள்ள பாம்பாட்டி கிராமம் தாய் உள்ளையா ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஊரு திரண்டுருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டுருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு ஏன் மாமா நாடு திரண்டுருச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தன எழல மாமா எலோ எலோ எலலா என் ஜாமி என் ஜாமி கைதட்டின என் உறவுகளுக்கு ரொம்ப நன்றி. அங்கிட்டு இருந்து வந்த ஆளுகள்லாம் கேரளா கைதட்டிங்க ப்ரோ. இவ்வளவு தூரத்துக்கு எப்படி பாருனே இந்தா ஆமா கருது வண்டி கொண்டு வந்திருக்காரு. தண்ணியோட வந்திருக்கான்னா கிண்ணி உள்ள இருக்கான்னா கட்டிங் போறதுக்கே கொண்டு வந்திருக்கேன். இந்த நேரத்தில் இவனுக்காக தவிக்க மாட்டான். பேரன்பு கொண்ட என் உயிருக்கும் மேலான என் அன்பு இளைய சமுதாயமே ப்ரோ, கணவனுக்கு சோறு ஓட்டுத்தான் தன்னுடைய சாப்பாடு தட்டிலே கை வைக்கும் மகளிர்கள், பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பிரிப்பேடு கேம் விளையாடுவேன் என்று அடம்பிடிக்கும் மாணவ செல்வங்களே சூத்தரிச்சு போகும். என்ன வடிக்கிற வெண்ணமே. பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, விழா குழுவினர்களே, பாம்பாட்டி மண்ணின் மைந்தர்களே, பக்கத்தூரிலிருந்து வருகை தந்த என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பாதம் தொட்டு இரவு வணக்கம். என்ன சொன்னாலும் பருப்பு வேகலையாடா, காலில் கூட விழுந்துட்டா ஒரு உள்ள நீங்க என்ன போய் சோத்து பிள்ள பத்தியா, ஒரு துண்டுக்கு 7 பேர் பாதுகாப்பு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழுதாக்காம ஆளு கொண்டா தோல்ல ஓட்டு போயிடுவேன். நாங்க தெருவில் தெரியும். உண்மையிலே டீ கடை பாம்பாட்டி முருகனை கடை தானே. 5000க்கு ஜாமே வாங்கின 5 தாண்டாது போலையே. ஏன்னா நாடகம் என்ன நாடகம்னா கதம்ப நாடகம். கதம்ப நாடகம்னா 3 மணிக்கெல்லாம் பேக்கப். அவ்வளவுதான், 3 மணிக்கு முடிஞ்சிடும். நீங்க வாட்டுக்கு தூக்க வரிசையில பெரிய ஆளுகள்லாம் வள்ளிய வர சொல்லு, நாரதரை வர சொல்லுன்னா நோ நோ ப்ரோ, அப்படியே வர சொன்னா என் வேன் டிரைவரும் கருப்பியா வந்தே வருவேன். அவங்க எழுப்பி விட்டா நாடகம் முடிஞ்சு யாரேனும் கண்டாலி ஆடியன்ஸ் சிரிக்கணும் ப்ரோ. எனக்கு சிரிப்பு வருதா? நகைச்சுவை பூரா கெடுத்துக்கிட்டு தான் இருப்பான் மயிறு மேலே. என்ன சிரிப்பு வருது? நோத்தாவோட சிரிப்பு தான். இரவுல தூங்கும் போது உங்களுக்கு பயம் வருது, அலறி அலறி எந்திரிக்கிற ஆளு மிருதங்கார முகத்துல முழிங்க. பாஞ்சார் இளைஞர் சார்பாக, பாஞ்சார் கிராமத்தினுடைய இளைஞர் சார்பாக எனக்கு பொன்னாடியை போத்தி 1001 நன்கொடை கொடுத்த என் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஊருக்கு வரும்போது நல்லா பண்ணுவீங்க, கருத்து விட்டுரு.
சரி நம்ம ஊர்ல நல்லா பண்ணிருந்தோம். அப்படி கிடையாது. நம்ம ஊர்ல கலைக்கிறோம்ன்றார். கம்மாயில ஆயிரம் கிடக்கும். ஒரே ஒரு விஷயம், இது நிறைய ஊர்ல நடக்கிற சம்பவம். உள்ள வந்து ஊர் அம்பலார் வருவாரு. எப்பா உனக்காக நாடகம் 7 மாசத்துக்கு முன்னாடி பேசிருக்கு, நம்ம ஊர்ல பிரிச்சு போடணும், அது பண்ணி போடணும், இது பண்ணி போடணும் சொல்லுவாரு. அவர் தான் முதல் வீட்டுல போய் படுப்பார். காலையில போய் அவரை காலில் விழுந்து நான் காசு வாங்குறதுக்குள்ள படுற வாடு பெரும்பாடு ஒளி ஒளி. உண்மையிலே வெள்ளாவுல சரவணான்னா எங்க விட்டாலும் வருவானா? உண்மையிலே ஏத்தது பேசுறான். நீ வேணா பப்புன்னு போடு, நான் தெருவில் உள்ளவனே சரியில்லையே. ஆனா எத்த தண்டி எருவு மாட உட்காந்துருக்கேன்ல, சச்சி ஓட ஏற்கனவே எடுத்த ஸ்கேனர் காட்டவா? தீபாவளிக்கு போய் அவசர அவசரமா அந்த கட்டில ஓட்டு விட்டுருக்காங்க பைசான்ல, வாங்கி மாட்டிருக்க. ஒரு காலில் வரல, இழுத்து இழுத்து பார்த்துட்டு இப்படியே கெந்தி ஏன் அவ்வளவு நேரம்? ஐயா மறுபடியும் அழிச்சு வரவா? போயிட்டு வா. பூராமே என் உறவுகள். ஆனா இப்ப உள்ள இளைஞரை பூரா நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த காலத்துல இந்த கைபேசியிலே எல்லாமே வந்துடும். உண்மைதானே? ட்விட்டர் என்னென்னமோ சொல்றீங்க, நானா படிக்காத ஐயா. ஆனா அவ்வளவு ஒரு சினிமா கண்ணோட்டம் உள்ள இந்த காலத்துல நாடக கலையை பார்ப்பதற்காக இவ்வளவு தூரம் டூலர் எடுத்து வர்றீங்க பாருங்களே. நீங்கள் அத்தனை பேருமே என் பாச உறவு. நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி போகும்போது உங்களை யாரு பைக்கில ஏத்திட்டு வந்தாரோ அந்த ஆளை விட்டுறாதீங்க. ஆமா, எனி டைம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஒண்ணுக்கு இருக்க போனாலும் நீயும் பின்னாடியே போயிரு. அவருக்கு ஒண்ணுக்கு வந்தா கூட கை என்னடா வாடா தம்பி, காசு வந்தா நீ வரலாம். யாரு? பாஞ்சா பெரிய பாண்டி அவர்கள் ரூபாய் 501. உண்மையிலேயே என் தம்பி ஊதாக்கல சட்டை ஓட்டதுக்கு நிரூபிச்சிட்டாங்க. வண்டி மைலேஜ் கொடுக்கலையா? ஏன்னா இளைஞர்கள் அதே மாதிரி உங்க எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க கேட்பேன்னு நம்புறேன். இந்த ஒரு குரூப்பு ஆரம்பிச்சு வாட்ஸ்அப் தலாம், அதுல ஓய்கிட்டு இந்த அந்த நடிகர் ஸ்டில்ல போடுறது, இந்த நடிகர் புகைப்படத்தை போட்டு பொழுதுபோக்கா நீங்க வாட்டுக்கு மச்சான் மாமன் மொத்தமான விளையாடுறத விட ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க இல்ல, அதுல மாசம் மாசம் ஒவ்வொரு ஆளும் ஒரு 100 ரூபா ஒரு சந்தா மாதிரி போட்டு உங்க கிராமத்துல யாராவது ரொம்ப கஷ்டமான குடும்பம் இருக்கும், அந்த மாதிரி குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்தா வணங்குறேன். உண்மைதானே? அப்படி 4 பேர் பேசுறேன். கணேஷ் போல வாங்க 80 ரூபா சொல்றாங்க, பேர் பார்த்தா 100 ரூபாய்ன்றாங்க. கணேஷ் போயில போடுற ஆளு கைது. அது நல்லா இருக்குங்க. ஆனா ஏதாய் கணேஷ் போயில போட்டு உங்க வீட்டுக்காரெல்லாம் முத்தம் கொடுத்தா சிறுநாய் பீவாட வரும். என்ன அம்புட்டு வாட அடிக்க? ஏய் களி பண்ணி செத்தது மாதிரி போடா. அத போடுறது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா போடுவாங்க. சில பேர் பாக்கெட்டை நல்லா உடச்சுக்கிட்டு கையில அள்ளிக்கிட்டு அப்படி வச்சுக்கேன். சில பேர் அப்படி ரசிச்சு போடுவாங்க தெரியுமா? அப்படி கையிலேயே தூக்கிட்டு பாக்கெட்டை எடுத்து அப்படி சுத்தி முத்தி பார்ப்பேன். முட்டை அப்படி ஊதிய ஊதிட ஒட்டிக்கிட்டு அங்கே வச்சா நான் தேப்பாங்க ஒட்டிக்கிட்டு அதை தனியா அப்படி எடுத்துக்கிட்டு அப்படின்னா அது நன்றாக சுறுசுறுன்னு. அதுல 7 இடத்துல வைப்பாங்க. இங்க வைப்பேன், இங்க பொத்துருச்சு வை, இங்க வைப்பேன், இங்க வைப்பேன். அன்னைக்கு ஒரு ஆள் மூக்குல வச்சுட்டு மூக்கு பீ அடைச்சு செருப்பு அடிச்சு வெத்தலை திங்க ஆரம்பிச்சியா? உன்னையால சிரிக்க முடியல. பொம்பளை ஆளு எதுக்கிட்ட அப்படி சிரிக்கிறிய? அவரை பார்த்தா சிரிப்பு சிரிப்பு வரல, வந்து கொட்டிட்டு ஓடுறீங்க மண்டை. ஆனா தாய்க்கு அப்புறம் தாரம். நம்மளை எல்லாம் பாதுகாப்பது யாருன்னா பெண்கள் தான். நம்ம ஆம்பளைய ஒரு நாள் கையிலையும் ஜட்டியும்
பனியனை நம்ம துவைச்சுக்கிட்டு இருப்போமா? கிடையாது. நம்மளுடைய ஆடைகளை துவைத்து நமக்காக சமைத்து நம்ம பெற்ற பிள்ளைக்காக பாதுகாத்து நமக்காக வாழக்கூடிய தாய்மார்களை பூரா எம்கேஆர் வாழ்த்துகிறேன். உடனே கைதட்டில மேடம், நீங்க வந்து கரெக்டா இருக்கீங்களா? சீரியல் பாருங்க. சீரியல் என்பது அவங்கவுங்களோட தொழில். இப்ப நாடகம் நடிக்கிறது என்னுடைய தொழில், அதே மாதிரி நடிகர்களுக்கு சீரியல் நடிக்கிறது தொழில். அந்த சீரியல்லே மூழ்கி கிடக்குறீங்க எல்லாருமே. அந்த சீரியல் வந்து டைம் பாஸா பார்க்க, அதுலயே பாத்துற சீரியல்ல ஒரு ஆள் செத்து போனா எல்லா பொம்பளையும் உட்காந்து அழுகுற. அப்படி அழுக கூடாது, தப்பு. அப்படி ஒரு சீரியல்ல ஒரு ஆள் செத்து போச்சுன்னா மொத்த பொம்பளை நீர்மலைக்கு போங்க, கம்மா கரைக்கு போய் குடத்தை எடுத்துட்டு வந்து எல்லையில உடச்சுக்கிட்டு அப்படி பாவரச பூவரச புடுங்கிற மாதிரி இருக்கும். என்ன யூனிட் கலாண்டு வந்துட்டேன். அதை தூக்க சட்டி விளையாண்டு வராங்க. நீங்களே எல்லாருமே இந்த பணி நேரத்துல உங்க பணியெல்லாம் முடித்து விட்டு இந்த நாடகத்தை பார்க்க வந்து சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் உலகத்திலேயே பெரிய சிரிப்பு. நல்லா சிரிக்கிற ஆளுக்கு எந்த நோய் வராது. சிரிப்பேன். மாடு முளைக்குச்சியோட புடுங்கி பிரிச்சு விரிச்சுலாம் அமர்ந்துடும். சில பேர் என்ன சொல்லு ஜோக்கா 40 தாண்ட மாட்டேன். அதே மாதிரி டூ வீலர் ஓட்டுற ஆளுகள்லாம் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போடுவேன். ஒரு பிள்ளைய கூட்டு போகும்போது எல்லாமே போடுவேன். ஹெல்மெட் போடுவேன், மாஸ்க் போடுவாங்க. தியேட்டர்லாம் பார்த்தா லவ்வர்ஸ் எல்லாம் பயந்து கிடக்குறா. திடீர்னு இருட்டுக்குள்ள இருந்துச்சு மாஸ்க் கூட. அவங்க நம்மளை பார்த்துட்டு அவங்களுக்கு சொந்தக்காரன் மாதிரியே தெரியும். இவன் போனவே இவனை பார்த்து இவன் ஒரு மாதிரியா இருக்கானே, ஒருவேளை நம்ம அத்தை மைனா இருப்போம். 2 பேரும் நகல் வாங்கிய கடைசியில 2 பேரும் வேறு ஊரா இருக்கு. சினிமா எல்லாமே ஒரு பொழுதுபோக்குத்தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளும் அத்தனை மனிதர்கள் பார்க்கக்கூடிய வேலைகளும் புனிதமானவை. வாழ்த்துக்கள். நானே தட்டே, நீ எதுக்கு இருக்க? தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் நல்வாக்கு நீ கூறையா. நான் அப்துல் கலாமை பார்த்து வரேன். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
அப்துல் கலாம் என்று சொல்லும் போது இந்த உறவுகளை பூரா கை தட்டினாங்க. இதுதான் தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. ஒவ்வொரு தமிழனும் பேர் வாங்கும் போது நாம் பேர் வாங்குவதால் நினைத்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள் என் தமிழ் உறவுகளை. எங்கெங்கே கடந்து அள்ளிட்டு வரானா? ஏன்னா யாருக்கு மாதிரி இந்த பொன்னாடை எங்களது குடும்பத்தின் சார்பாக அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு போதப்படுகிறது. காடமங்கலம் முருகன் அண்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்து பொன்னாடையை பெற்றுக் கொள்வார் கேட்டுக்கொள்கிறோம். பதிலா மேனேஜர் நரேன் வாங்க. அருமையான மேனேஜர். எனது சித்தாப்பா முருகன் சார்பாக இந்த பொன்னாடையை போட்டி கௌரவப்படுகிறது. பாம்பாட்டி முருகன் குடும்பத்தின் சார்பாக தம்பி பூமி மாரிமுத்து பொன்னாடையை போர்த்தி எனக்கு 1001 நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளத்துக்கு நன்றி 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 நன்றி. எனது சார்பாக அந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சார் நல்ல பொம்பளையா கேட்கிறா சார். நான் என்ன செய்ய? மண்டி ஓட்டு என்ன பண்றது? பனங்கிழங்கு புடுங்குவார் அவிக்கிறது. நீ ஒரு விலகா போய ஒரு கொக்கா போய பொன்னாடியை போத்தி மீண்டும் மீண்டும் இந்த அற்புதமான மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையை போர்த்தி என்னை இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு மிக மிக சந்தோஷப்படுத்தி அத்தனை உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா ஏவுகணை நாயகர். அவரை மாதிரி ஒரு மனிதர் இனிமேல் பிறக்க போவது இல்லை. இன்னைக்கு எப்படி எப்படியே காலங்கள் மாறும். அவர்களோட குடும்பத்தை பார்ப்பாங்க, காசு சம்பாதிக்கிறத பார்ப்பாங்க, பெரிய பங்களா கட்ட பார்ப்பாங்க, விலை உயர்ந்த காரு வாங்க பார்ப்பாங்க. ஆனால் தன்னுடைய நாட்டையும் நாட்டை மக்களை மட்டும் பார்த்த ஒரே ஒரு மாமனிதர்னா ஏபிஜே அப்துல் கலாம். திருமணம் செய்யுங்கள் சொல்லும் போது அதற்கு நேரம் இல்லை அப்படி என்று சொல்லுவோம். இன்னைக்கு யாராவது சொல்லுமா? அவ்வளவுதான். 17 வயசு ஆனா அப்பாவை தொடைய கிள்ளிக்கிட்டே இருப்பேன். அப்பா சீக்கிரம் டொங்காஸ்பா, ஒரு பிள்ளைய லைன் பண்ணப்பா, இல்லைன்னா நான் ஒன்னு எழுத்து வந்துருக்கப்பா. இந்த டொங்காஸ்னா என்ன? டொங்காஸ்னா உன்னை செருப்பிட்டு அடிப்பாங்க. நீ ஏன்டா பூதமண்ட? இவன் தானே சிரிக்கிற? இவன் சாதாரண ஆள் கிடையாது. இவன் கட்டிங்க அடிச்சாலே முண்ட வீடு தெரியாம பக்கத்து வீட்டுக்கு போவேன். பித்த உடம்பு. ஏத்தாய் பொம்பளை ஆளுங்க நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க? 17 போட்டா தின்னுட்டு 2 புல்பாயில் வாங்குன்றேன். தின்று விட்டு குசிட்டேன். வேணு தாலி பள்ளத்துல விழுந்து தடம் புரண்டு டம்முன்னு கேட்டு டிரைவர் டயர் வெடிச்சிருச்சுன்னு விட்டு இந்த லட்சணத்துல ஒரு தீபாவளிக்கு முன்னாடி ஆப்பு சாப்பிட்டார். ஆப்ப சாப்பிட்டு மயம் சொல்லியிருக்கேன், அப்பா வெடி ஓடும்பா பக்கத்து வீட்டுல விஜயெல்லாம் போடுறேன்ப்பா கிளாஸ் மட்டும். இவன் உடனே போதையில அப்பா வைக்கிறேன், நீ பின்னாடி பாக்கெட்டை வச்சுக்கிட்டே நில்லுன்னு இருக்கேன். வேணாம் சொல்லாத, இருடா விளக்க மாத்த மாட்டேன் சொல்லாத. சரின்ட்டு வெண்டமையன் ஒன்னும் லோயர் போட்டிருக்கலாம் இல்ல சட்டி போட்டிருக்கலாம். இவன் சட்டி ஓடாம கையிலேயே நெஞ்சுக்கு தூக்கி கட்டிட்டு கீழே உள்ள சாக்கா பிடிச்சா மறந்துட்டேன். போய் காலை இழுச்சுக்கிட்டு அணுகுண்ட வச்சிருக்கேன். இவன் மயன் பின்னாடி பாக்ஸ வச்சு நின்று பார்த்துட்டேன். எப்பா என்னப்பா கவட்டுக்குள்ள ஒரு சரஸ்வதி வெடி வச்சிருக்கேன். இவன் முண்ட போதையில அந்த வெடியை வேணா நீ பொருதி போடுப்பான் இருக்கேன். இவனுக்கு இதே வெடியும் தெரியல. அவன் இவ்வளவு நீளம் சாம்பிராணி கங்க கொண்டு வந்து வச்சுட்டேன். சுரு சுருன்னு இருக்கு. அப்ப இவன் சொல்லியிருக்கேன், இல்லைன்னா மொத்த மொளாத்தூள் போட்டு இருக்கான். அப்படியே செஞ்சான். எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அடுத்த தீபாவளிக்குல என்ன பண்ற, வெல்டிங் வச்சிரு, தகரத்துல வெல்டிங் வச்சு சத்தால சொல்ல மட்டும் மயிர் மயின உனக்கு இடிக்குதோ. சட்டி கிடைக்கல என்ன பண்றது? இதை ட்ரை பண்றியா? அந்த ஆந்தைய எப்பா நீங்க எல்லாருமே இதை நீங்க சொன்னீங்கன்னா நான் நடந்த உண்மை. அதெல்லாம் நம்ம தீபாவளிக்கு அம்மா பலகாரத்துக்கு ஊற போடும் போது நம்ம நைட்டு பூரா தூங்க மாட்டோம்ல ப்ரோ. அம்மா எப்பமா பணியாரம் சுடுவேன், எப்பமா இட்லி சுடுவேன். அவ்வளவு தூரத்துக்கு இருந்த பண்டிகை எல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு. பொம்பளையாளுக்கு தெரியும். அதான் அப்ப கிராமத்துல ஒரே ஒரு ஆட்டு உரல தான் இருக்கிறேன். பெரிய உரல், அந்த கோழிலாம் பேண்டு வச்சிருக்கோம்.
ஆடு புழுக்க ஓட்டுருக்கும் போதனாலே பொம்பளைய ஊற சுரண்டி விளக்க மாத்துக்கிட்டான். அலசி கழுவி கிளி வச்சுட்டு மாவாட்டம் போது நல்ல பொழுதுப்பா. ஒவ்வொரு பொம்பளை ஒரு பொம்பளை ஆட்டுச்சுன்னா ஒரு பொம்பளை தள்ளி விடுறதுக்கு ஒரு சுத்து அப்படி சுத்திட்டு பேசுங்க. உனக்கு விஷயம் தெரியுமா? அவன் முருகன் விறகு ஓட்டும் போது ஒன்னே இல்ல. சரி, அவன் அசோகன் முருகான நினைக்கிறது ஒன்னே நாடகத்துக்கு போட்டதுக்கு என் குடும்பத்துல தீ வைக்கிறியாடா? ஒன்னே இல்ல பேச்சு. சரி, உனக்கு வேணா எனக்கு வேணா பேரே மாத்திரேன். அவன் அரவிந்த் டி செல்வா இருக்க, அது எவனுக்கு வைக்க மாட்டாங்க தமிழ்ல. அரவிந்த் டி செல்வா அவன் விறகு வெட்டும் போது அவளை இந்த தள்ளி விட்ட பொம்பளை. அப்புறம் அந்த ஐஸ்காரன் அது ஆட்டும் போது அந்த உரல சத்தம் கேட்கும் பாரு. கிரிச்சு பிச்சா கிரிச்சு பிச்சா கிரிச்சு பிச்சா லப்டப்பா லப்டப்பா. இப்ப பூரா கிரைண்டர் தான். அரிசியை போட்டு சுவிட்சியை போட்டு கொல்லாவி புட்டிங்க டிவில அடிச்சு. தீபாவளிக்கு ட்ரெஸ் புத்தாடை எடுக்கும் போது எங்க அப்பா எல்லாம் மானாமரிக்கு போயிட்டு டெய்லர்ட்ட சொல்லுவாரு, வலதே துணி இதை நல்லா இறக்கமா வச்சு தைங்க. இந்த டவுசர் பார்த்தா லாடிப்பா இருக்கும், மாவரைக்கிற மாதிரி இந்த தண்டியா. இப்ப வயலுக வந்து என்ன பண்றாங்கன்னா சட்டி தெரியுது பேண்ட். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் நடந்து போயிட்டேன் சட்டியோட தூரம் பேசணும். ஏன் இப்படி போட்டு தெரியுறாங்க? நக்கல் பண்றேன் ப்ரோ. அதே மாதிரி மாலை போட்டீங்க. நான் ஒரு வீடியோல சொன்னேன், ஒரு நாடகத்துல ஓம் சக்தி பராசக்தி வேற மாதிரி. என்னைக்கும் ஆத்தா வேலை கம்பிட்ட குத்த போகுதுன்னே பச கவுத்திட்டாளு. பச கவுத்தி நான் பேசுனது தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றேன். இப்ப ஆத்தா நீங்க மாலை ஓடுங்க. எல்லா ஜாமியும் துடியானது பக்தியோட இருக்கணும். நானும் கோடாங்கி பேரந்தேன் ஆத்தா, நான் தப்பா சொல்லல உங்களுக்கெல்லாம். இந்த மாலை ஓட்டு போகும்போது ஓம் சக்தியோ எந்த தாய்க்கு வேணா நீங்க போடுங்க. ஓட்டுநரை கவனத்தை திசை திருப்ப வர்றது மாதிரி நடந்துக்கிற கூடாது. ஓட்டுநர் என்பவர் யாருன்னா நம்மளை பாதுகாக்கக்கூடிய இந்த கருப்புனுக்கு சமம் ஓட்டுநர். அவர் ஓட்டுநர் 4 எலும்புச்சம்பளத்தை வச்சு வேப்பலை எல்லாம் கட்டிக்கிட்டு பாட்டு போட்டிருக்காரு. கருணை உள்ளம் கொண்டமலை கருமாரியம்மா. ஒரு பொம்பளை போய் ஏய் வாடகை கொடுக்கவே மாட்டேன், தூய்மை குடிக்க மாட்டேன், என்ன பாட்டு போடுற? கட்டிப்பூடி கட்டிப்பூட்டா போடு. அவன் கட்டிப்பூடி கட்டி பூடிட்டான். இதுக்கு போறான். அவன் கீறு தெரியாம அவன் நாட புடிச்சு ஆட்டி தம்மன் கவுத்தி விட்டு நக்கி விட்டு போங்க. உண்மைதானே ப்ரோ? இதாவது பரவாயில்ல. டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர். இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்றேன். ஐயப்பனோ முருகனோ காளியாத்தாவோ ஓம் சக்தியோ மாலை போடுங்க. மாலை போட்டு ஒரு மனதோடு அங்க போனா நமக்கு அருள் கிடைக்கும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டே போ. கண்டிப்பா தெய்வம் காட்சி அளிக்கும், அருள் பாலி. கவனம் செதறதே. பசுக்குள்ள என்ன குத்தாட்டம் போடுற நீ? உங்களை இணுங்குறேன். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போக. ஊரா பேரும் பார்த்துட்டே உட்காந்துருக்க. எப்படி பார்த்தேன் டச்சு சொல்லு நோவா ஒல்லி பழைய காலத்துக்கு கிழிச்சுக்கிச்சா பட்டனா? அதே மாதிரி ஐயப்பன் முருகன் இந்த மாலை ஓட்ட ஆளுக உங்கள்கிட்ட சத்தியம் பண்ண ஆளுக நிறைய பேர் இருப்பார். இந்த 2025 இருந்து நான் சரக்க தொட்ட என்னை செருப்புக்கிட்ட அறான்னு சொன்னாலாம் இருக்குமே. இதுல எப்படி மாறுறோம்னா காலையில சத்தியம் பண்ணுவான் 2025 பிறக்க போது 12 மணிக்கு மேல இன்னும் சரக்கு தொட மாட்டேன் மச்சான், உன் தலை மேல சத்தியம் பண்ணானுவேன். அன்னைக்கு நைட்டு தான் பார்ட்டி வச்சிடல. ஒரு கிரேடு பீர் பக்காடி லெமனா அது இதுன்னு வாங்கி வச்சுக்கனே. இதுல கறி வேற வதக்கு வாங்கி சத்தியம் பண்ணவனுக்கு எச்சி ஊறும். இன்னைக்குன்னு பார்த்து லோடு லோடா இறக்குறாங்களே, நம்ம சத்தியம் பண்ணிட்டோமே. சரி கேட்டா கேவலம் சைஸா சொல்லுவேன். ஏன் பீர் மட்டும் ஒண்ணு போட்டுக்கிறவா? பீர்ல ஆரம்பிப்பேன், ஒரு ஆப்ப தாண்டி பார்த்தா முண்டமா கிடப்பேன்.
என்ன ஜாத்தியம் பண்ணி என்ன பண்ணாலும் நம்ம திருந்த முடியாது. மனக்கட்டுப்பாடு. இப்ப ஒரு இடத்துல ஒரு பல்ல இருக்குன்னா இங்க கொண்டு பைக்க போய் போடுவீங்களா? பைக் ஓடி போவோமா? திரும்பிடுவோம்ல? அது மாதிரிதான் மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே தீய பழக்கத்தை நிப்பாட்ட முடியும். நீங்க எத்தனை சத்தியம் பண்ணுங்க, காப்பு கட்டுங்க, எதுவுமே நடக்காது. குடியை மறப்பதற்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் செய்ய. ஆமா, குடியை மறக்கிறதுக்கு நான் சொல்றத நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இனிமே வாழ்க்கையிலேயே குடிக்க மாட்டேன். அது பெண்களுக்கு தேவை. வீட்டுக்காரர் போய் காரியாவட்டில போய் சன்னி அடிக்க போறேன்னு வண்டி எடுத்துட்டு போனா நீ ஒரு ஆப்ப சாப்பிட்டு வீட்டுல உட்காந்துரு. அவர் வந்து என்னடி ஓத்தாண்ட நீ என்னடா அம்மாண்டு உன் பிள்ளைய போனா ஏன் அம்மா ஏன் அப்பா காட்டு காலு மதுக்குமார் சரண்யா தேவி MS கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ரூபாய் 1001. பூராமே அப்படியே பெரிய அதிகாரி மாதிரி அள்ளிட்டாங்க. பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரோ அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலகு வந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. நாங்க இருமுடிய தலகு வந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் முடங்கி போறா. பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. நெய் தேங்காய் கொண்டு கிட்ட வாரா, நாங்க நெய் தேங்காய் கொண்டு கிட்ட வாரா, நாங்க நிம்மதியா வாழத்தான போறோம். பம்பா நதிக்கர போறா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. கொல்லி மலை ராணி மலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லி மலை ராணி மலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லி மலை என் ராணி மலை என் விறகு மலை என் அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே. ஐயப்பா. என்ன இடத்திலும் பொன்னலம் குடியே மதிமரியாதைக்குரிய விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் பாம்பாட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் புரட்டாசி மாதமே இந்த நாடகம் வைக்க வேண்டியது. 9 மணிக்கு காரியாவட்டில இருந்து சாப்பிட்டு வந்தா அடிச்சு மழை. இது பூராமே வெள்ளம். அங்கிட்டு சீனி, இது பூரா தண்ணி வெள்ளம். அவ்வளவு தூரத்துக்கு இருந்துச்சு. ஆனா அதை உடனே முருகனை சொன்னாரு, எல்லா ஊர் மக்களும் வந்து பார்க்கணும்னு நாடகத்தை நிறுத்தினீங்கன்னு சொன்னேன். முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுப்பாங்க. மலைக்கு நிப்பாட்டின ஒரே ஆள். இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறாள் என்றால், அருள்மிகு ஸ்ரீ கருப்பணசாமி, ஸ்ரீ சோனச்சாமி, ஸ்ரீ காளியம்மன் தை பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்நாடகம் மதிமரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் அவர் தலைமையிலும் பாம்பாட்டி கிராம நிர்வாக அதிகாரி இவர்கள் முன்னிலும் பாம்பாட்டி கிராமத்தினுடைய ஒத்துழைப்போடு கிராம பொதுமக்கள் ஒற்றுமையோடு மற்றும் வெளியூரிலிருந்து வருகை தந்த என் அன்பு உறவுகள் அன்போடு பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம்
கதம்பம் காமிக்ஸ் என்னும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, பக்கத்தூரிலே நான் பேர் வாங்க வேண்டும் என்று நேற்றைய தினமே காருக்குள் இருந்து ஒரு ஈர்வலியை தூக்கிக்கிட்டு வார்ம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன், நமது ஊர் அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தெம்மாங்கு குரலோன் நகைச்சுவை சாம்பவான், தொண்டி அருகாமல் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துள்ளார். ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது எல்லாருமே உடனே பேர் வாங்க முடியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தம்பியை நான் அறிமுகப்படுத்தினேன். இன்னைக்கு அறிமுகம் தேவையில்லை இவனுக்கு. வாழ்த்துக்கள். இப்பதான் இந்த வெள்ளி செயினை போட்டு உட்கார்ந்துருக்கேன். 7 பவன்ல எடுத்துட்டேன். நேத்து கழட்டி வச்சு வந்திருக்கேன்டா. நாடகம் கொடுக்குற நானும் கருப்புசாமி கயிறை கட்டியிருக்கேன். நீ நகைக்கடையை லைன் பண்ணிட்டியே. நாடகத்துல எப்படி ஆடி இருந்த உடனே பிளாக்ல ஏதோ பிளாக்ல கச்சா ஓட்டேன். ஆனால் நீ திறமையாக உன்னுடைய ஆறுமுகத்தை வாய்த்து உன் குரல் வளர்த்தால் இத்தனை மக்களை சம்பாதிச்சிருக்க. நீ நாடக உலகத்துல சிக்கனமா பொழைச்சுக்கிட்டு உன் குடும்பம் பிள்ளை குட்டியில நல்லா இருக்கணும் தம்பி. இந்த கருப்பனுடைய அருள் உனக்கு இருக்கும். அதுக்கு ஏன் அழுகுற? ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் மறியெழுங்கள், ஒரு துளி
ஆஞ்சா ராஜீவ் காந்தி பாம்பாட்டி இருமலை அண்ணார் அவர்கள் எனக்காக அன்பளி கொடுத்த அண்ணா அவர்கள் நன்றினா. வாழ்த்துக்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையீடு குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நமது கோயில்பட்டி மண்ணின் மைந்தன் செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். அப்படி சொல்லு. அதே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல வாட்சி நிப்பாட்டினா உனக்கு கைதட்டு வரும். நீ பாட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இது பண்ணேன்னா என்னத்த வாழ்த்துக்கள். இதை கடைப்பிடி. நாளைக்கெல்லாம் நத்திந்து போட்டு நிறுத்தி மாடு போய் மண்டி ஓட்டு காலை வருதுடா. அண்ணன் மண்டி ஓட்டு என்ன ஒண்ணு போகுது? என்னப்பா மண்டி ஓட்டு அண்ணன் ஊரா கம்பெனி வைப்பார். பலவாத்திய மன்னன் உண்மையிலே எங்க அண்ணே. நம்ம நகைச்சுவைக்காக நம்ம பேசுறோம். ஒரு திறமையான ஒரு பலவாத்திய கலைஞர். அம்புடி ஜாமானே அள்ளிட்டு வர்றது கஷ்டம். சண்டை மேளம், ரீடு, போரிங் பவுடரு, கசகசா டப்பா, அங்கிட்டு பாரு பேம்பஸ், எல்லாத்தையும் அண்டா தூர் வெல்டிங் வைக்கிறது. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை AK அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
அருமையான அடி. இந்த பசங்க குத்தாட்டம் போடுற மாதிரி ஜண்டமலை இருக்கா? ஆசி அப்புறம் காசு தர மாட்டேன் யாரு. ஏய், இந்த கருப்பி மேல சத்தியம் பண்ணி சொல்லு, சண்டை மேல மாட்டேன். ஏன்டா நீர்மலைக்கு போற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சண்டை மேல மாட்டா. ஏன்டா அதுல கேரளா கறியா கிண்டு அடிச்சாங்க. வெக்கமா இருக்கலாம். உடுக்கு வாஜி அதை வைடா, அந்த கம்பியை உடிச்சு போடுவேன். உடுக்கு வாஜி வாசிக்கு சொன்னது தப்பு. அடிச்சு 1000 பேத்துக்கு சாமியை அரைக்கிற மாதிரி அடிச்சு. ஏண்டா அது சாமியை அழைச்சியா இல்ல போ சொன்னியா சாமியை? அண்ணே வேற ஏதாவது சங்கு இல்ல இது எதுவும் இல்லை. ஆமா 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 ஆமா. பாம்பாட்டி அருள்மிகு ஸ்ரீ கருப்பணசாமி கோவில். மணி ஓசை நேரம் 11:30. டிங் டாங் டாக். வேற என்ன சின்னதா அதாவது கத்தார் செய்யக்கூடிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 8வது பிளாட்பாரத்தை சம்சா வாங்கி தின்றதெல்லாம் லேட்டா. ஏன்டா இது அடுத்து நம்ம சப்ப போறாங்க. எல்லாரும் இதை பார்த்துக்கோங்க. வீட்டில் பொழுதுவா நேரத்தில் லேசா சப்பிக்கலாம். எல்லாருமே சூட முட்டாய் நினைச்சு தப்பிடாதீங்க. இது பேர் வந்து மோர்சிங். மோர்சிங்னா இதனுடைய ஒளி கேட்கும். செத்த உறிஞ்சு காமி. இது மோர்சிங் பண்ண நரேன் பக்கத்துல புடுங்குதுன்னு சொன்னாங்க. புடுங்குதுன்னு சொன்னதில்லை, புடுங்க விட்ட கண்ணா. ஐயோ போதும்டா 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 போதும்டா. காசு குறைச்சு பேசிட்டேன்டா. போதும்டா. என்ன வாச்சாலும் உனக்கு அறத்த போறாதான்டா. போதும்டா போதும்டா. என் பிச்சி பூவு எங்க அண்ணா என்ன இது வச்சிருக்கானே? அண்ணா வேற என்ன வேணும்? கடுகு 2 ரூபாய்க்கு உப்பு சோப்பு 2 கொடு. ஏதாவது வேற அடிச்சு விட்டு போடா. அவனை அடிச்சு விடுறியா? அவனை அடிச்சு ஏதாவது பண்றா. இது இருக்கா? தொலைஞ்சு போக. அண்ணே ஐஸ்கிரீம், பால் ஐஸ்கிரீம், மேங்கோ ஜப்பப் ஐஸ்கிரீம், லாலிபுக்கா லாலி
நீங்க 3 பேரும் உங்க ஜாமான வச்சு அடி பிரிச்சிட்டிய, நீ என்ன செய்ய போற? கடைசி மண்ணெண்ண வாங்குற ஆள் மாதிரி நிக்கிறீங்க ரேஷன் கடையில். ஆனா இருந்தாலும் என் நண்பன் உன் திறமையை காமிக்க. நீங்க வா நண்பா. நண்பன்டா. மிகப்பெரிய ஒரு கோயில் பூசாரி, புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசோகுடி கிராமத்தினுடைய பூசாரி, என்னுடைய நண்பன் எஸ் சண்முகம் அவர்கள் சீன்தாளம். கூப்பிட்டதுக்கு செருப்பு அடிக்க கூப்பிட்டு நிற்கும் போது உடனே அவங்க எடுத்து கொடுப்பால. இவனை வந்து உன்னை தைலம் ஓட்ட சொன்னா என்ன பங்காளி எவ்வளவு பெருமையா சொன்ன. ஏன் உன்ட உள்ள கெட்ட வழக்கம். சாமியை அழைக்க போறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நல்லா ஆடக்கூடிய 2 பிள்ளைய. ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் 25 கிலோ தான் இருக்கு, எலும்பு வத்தி. இன்னொரு ஆள் வந்திருக்கு, உங்களை கிரேன் நல்லா தெல்லி கிரு மாடு மாதிரி. அதில் டமுக்கு டமுக்கு இந்த மருதமணிய காலத்துக்கு போட்டா அவன் காலை கலந்து. எனது அன்பு சகோதரி எக்ஸ்பிரஸ் திருச்சி, பாட்டுக்கும் சரி பேச்சுக்கும் சரி, நடனம் என்றால் மேடைகளை இப்படித்தான் நிற்க வேண்டும். வரக்கூடிய நகைச்சுவை நடிகர்களை இப்படித்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்று உதாரணம் வழங்கக்கூடிய எனது அன்பு சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனை தொடர்ந்து எனது அன்பு மருமகள் ரஞ்சிதா அவர்கள் மற்றொரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நீ கடைசி வரைக்கும் அங்கே வர முடியாது. பார்த்து பார்த்து எனக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இதை ட்ரை பண்றியா? ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் சொல்லுவது தவறு. மைசெட்னா சரவணன் சூப்பர். வெள்ளாகுளம் போய் சரவணா சூப்பர். மைசெட்னா ரொம்ப உங்களை சந்திச்சிருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் முனமுன்னு இருக்க மாட்டேன். 25 வயசாகிறதுக்குள்ள ஒரு பிள்ளை ஒன்னு ஒர்க்கு பெரிய ஸ்காட் ஒரு அற்புதமான முறையிலே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களை மட்டும் கிடையாது, பாம்பாட்டி மண்ணையே மதுரை சித்திர திருவிழா போல் காட்சியளிக்க வைத்திருப்பது எங்களது வெள்ளாகுளம் பி சரவணா ஆடியோஸ். வெள்ளாகுளம் ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடி நாளா தூங்காம எடிட் பண்ணிட்டாங்க. அருமையான வயசு. ஏன்னா முருகன் பாட்ட வந்தியா? முருகன் பாட்டுலயும் நிறைய இருக்குப்பா. நீ எல்லாம் தெய்வம் இல்லை முருகா எனது நெஞ்சே சாச்சிட்டி வளர்த்த என் போஸ்ட் முருகா. நாடறியும் மலை நான் அறிவெஞ்சாமி மலை, நாடறியும் மலை நான் அறிவெஞ்சாமி மலை, கந்தன் ஒரு மந்திரத்தை, கந்தன் ஒரு மந்திரத்தை, கந்தன் ஒரு மந்திரத்தை, கந்தன் ஒரு மந்திரத்தை சொன்ன மலை சாமி மலை முருகா. முருகா கந்தன் ஒரு மந்திரத்தை, கந்தன் ஒரு மந்திரத்தை சொன்ன மலை சாமி மலை. வெள்ளாகுளா சரவணா முருகா.
அந்த பாட்டை பூரா டபுள் முத்தாக்கி சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலவனா சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா அருமையான முருகையா சரவண அமைச்சட்டு இதுதாண்ட வெள்ளாவுல இருப்பது சொந்த ஊருமா எங்கள் சரவண அமைச்சட்டு எல்லா ஊழ சொந்த ஊரு ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு சரவண அமைச்சட்டு இதுதான் வெள்ளாவுல கிராமம் சொந்த ஊருமா நீங்க வாழ்க வாழ்க சரவண அமைச்சட்டு நீங்க வளர்க வளர்க சரவண அமைச்சட்டு எவ்வளவு தூரத்துக்கு பாரு 10 ரூபா நான் கிட்ட மாட்டேன் கேட்ட வய அவன் அண்ணே வீடியோ கால்ல வரேன் பாரு அவன் சரவணா எதுலடா வளர்த்த லாஜ் இல்ல எங்கே வாழ்த்துக்கள் கொட்டை சிமெண்ட் மாதிரி கொட்டை ஒரு பெரிய எங்க ஒரு கொட்டை எங்க எக்த கோயில்ல கொட்டையே காணாம தலைமறை ரைடா கொட்டை கொட்டகை அமைப்பு ஐயாத்துறை கே கரிசல் குளம் ஐயாத்துறை வாழ்த்துக்கள் எங்கடா கொட்டை உருத்துமடா எனக்கு சத்திய பாக்காட்டா சத்திய சோதனை சத்திய போடலையா ஏன்னா இந்த நாடக கலையை பார்ப்பதற்கு இவ்வளவு கூட்டம் கூட்டியது நடிகர்களுடைய ஒரு திறமை இருந்தாலும் உலகத்துக்கு பூரா நாடக கலை எடுத்து சென்றது யாருன்னா யூடியூப் சேனல் மறக்க அத்தனை தமிழ் உறவுகள் கைபேசிக்கும் இந்த நாடகத்தை நாளை காலையில எடுத்து போயிடுவார் என் தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுத்தார் வாழ்த்துக்கள் நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் பாம்பாட்டி இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் பாம்பாட்டி கிராமத்தார்களே நாடகத்தினுடைய அமைப்பாளர் வந்து பாம்பாட்டி முருகனே நாடக அமைப்பாளர் அப்பதே ஒரு 500 சேர்த்து உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் உலகத்துல நம்ம என்னென்ன வேலையில நீங்க எல்லாம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த வேலையை யாரு மூலியம் நம்ம கத்துக்கிட்டோம் யாரால வாழ்க்கையில இந்த தொழில முன்னேறணுமோ அவங்கள மட்டும் நம்ம உயிர் உள்ளவரை மறக்க மாட்டோம் அப்படி மறந்து அவர்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருந்தோம்னா பழைய நிலைமைக்கே நம்ம போயிருவோம் மேடைக்கு எங்க வாத்தியார அனுதினமா ஏன் வணங்குறேன்னா எங்க வாத்தியார்ட்ட படிச்சது மொத்தம் 35 பேர் அதுல உலக மக்களுக்கு பூரா தெரிந்தது இந்த எம்கேஆர் இந்த 3 எழுத்து அவர் சொல்லித்தான் எழுதினார் நீ நாடகத்துல நடிச்சு இந்த உலகம் பார்க்கக்கூடிய ஒரு கலைஞனா வருவ இல்லைன்னா என் பாடம் போயிடான்னு சொன்னார் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும் நாம் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எத்தனை உறவுகள் வந்தாலும் என்னால் இந்த கூத்தாடி கோமாளி வேஷம் போட்டு கஞ்சி ஊத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் எங்க அப்பா அவங்க அம்மா வச்ச பேர் ஆனா இன்னைக்கு யாரு போன் அடிச்சாலும் போனாலும் MKR இந்த MKR என்ற பெயரை எனக்கு உலகம் எல்லாம் பரப்பி விட்ட எனது அன்பு தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி MKR பாப்போன் காமிக்கு மற்றும் பல வேடங்க தாய் நடிக்கிறேன் எங்க ராதா அண்ணே தங்க குணம் எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே எங்க குணம் ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகமா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன் எங்க ராதா அண்ணே
ஒரு மலை கோமண துணியோடு ஒரு முளை கோமண துணியோடு கோமண துணியோட எப்படி முருகன் ஆனாரு நாரத மகரிஷி ஒரு கனியை கொண்டு போய் உலகத்தை யாரு வேமா சுத்தி வாராங்களோ அண்ணன் கணபதி தம்பி முருகன் அப்ப தாய் தந்தான் உலகம் என்று லப்புன்னு விநாயகரை தும்பிக்கை கைய சுத்திட்டு வந்து பழத்தை வாங்கி ஒரே உறிஞ்சிட்டு போயிட்டார். ஆனா ஆத்திரம் கொண்ட முருகன் மயில் மேல ஏறி பழனி மலை போகும்போது ஆடை இல்லாம கோமணத்தை கட்டி ஆண்டியான முருகன் சாமி சாமி முருகன் சாமி சாமி படைப்புக்கு அதிபதி பிரம்மன் நல்லா படைச்சுக்கிட்டு இருந்த பிரம்மனை உன் படைப்பு சரியில்லை என்று சொல்லி மண்ட மயிர நீக்கி மடார்னு மண்டையில ஒட்டி சிறையில் போட்டு படைப்பை தொடங்கிய முருகப்பெருமான் முந்திரி பழத்துக்கு கொட்டைய வெளியே வச்சு எல்லா காய்கறியும் பூமியை நோக்கி தொங்கும். ஆனா வெண்டைக்காய் அப்படி நட்டமா நிக்கும். இது பூரா படைச்சது முருகன் தள்ளாத வயதினிலே லாங் டிராவலாக நடந்து போன அவை கிளவி அன்னைக்கு ஹோட்டல் கடை கிடையாது. பசி அதிகரிச்சு விட்டுச்சு. அப்ப நபா பழக்கணியை பிறக்கி திம்பம் ரெண்டு பழம் திங்க போது மேலறந்த முருகப்பெருமான் கிளவி உனக்கு சுட்ட வள வேணுமா சுடாத வள வேணுமா என்று கேட்டி விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி 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 பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா முருகா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பெணவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா பெணவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா இங்க ஏழைகள் வாழ ஒரு வழி சொல்லுப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க முந்தி நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க இப்ப நாதாரி பயிலோட உலகமாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நான் உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் வெளியே வரேன்ப்பா உனக்கு இருக்கவங்க இருந்தவங்கப்பா நான் உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துல வெளியே வரேன்ப்பா இந்த நாடகத்துக்கு நன்கொடை வழங்கிய அருமை அண்ணன் விறகு கடை ஓனர் தீபாகண்ணன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்து தங்கள் பொன்னாடையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்தபடியாக அருமை அப்பா குணராஜ் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்து தங்களுடைய பொன்னாடையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணன் தீபாகண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அருமை அப்பா குணராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்துக்கு அதிகமான நன்கொடை அருமை அப்பா குணராஜ் அவர்கள் வழங்கி கொண்டார். அவருடைய மருமகன்
தினேஷ் பாபு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கோடான கோடி நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரூபாய் 10,000 அதிகமான நன்கொடை வழங்கியார் அருமை அண்ணன் தினேஷ் பாபு அவர்களுக்கு நன்றி.